Hi students, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th and 12th செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இது எந்த டிஸ்ட்ரிக்டோடது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோடது. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல சிலபஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். ஏன்னா காலாண்டு எக்ஸாம்ஸ்க்கு எந்த அளவுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் மிட் டர்மோட சிலபஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். அரியாண்டுக்கு சொல்ல தேவையில்ல, ஏன்னா அரியாண்டுக்கு எல்லாத்துக்குமே ஃபுல் போர்ஷன் தான். ஸோ இதில் என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மோஸ்ட்லி எல்லா டிஸ்ட்ரிக்கும் இதே சிலபஸ் தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம மேஜராக ஃபஸ்ட்டு தமிழுக்கு என்னென்ன சிலபஸ், தமிழ் இங்கிலீஷ்க்கு என்ன அப்படின்னு சொல்லிப்போம். தமிழுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இயல் 5 மற்றும் 4வது இயலில் திருக்குறள் மட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் 12th பார்த்தீங்கன்னா இயல் 5 மற்றும் 4வது இயலில் திருக்குறள். ஃபஸ்ட்டு இருக்கிறது 11th, நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 12th சிலபஸ்ஸு. ஸோ அதுக்கடுத்து இங்கிலீஷ்க்கான சிலபஸ் பார்ப்போம். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூனிட் 4 and 5 கொடுத்துருக்காங்க. அதே 12th பார்த்தீங்கன்னா யூனிட் 5 and 6 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு லெசன் 4, 5, 9, 13 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே வந்து 12th பார்த்தீங்கன்னா 5, 9, 11, 10, 13 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மேக்ஸுக்கு பார்ப்போம். மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூனிட் 7 and 8 கொடுத்துருக்காங்க. அதே 12th பார்த்தீங்கன்னா 7, 12, அதுக்கடுத்து 8.1, 8.2 ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் பார்ப்போம். ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா லெசன் 6 and 7 11th. அதே மாதிரி 12th பார்த்தீங்கன்னா 7, 8 ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. லெசன் நம்பர் 9 அப் டு மில்கி அண்ட் ஆயில் ட்ராப்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பயாலஜி பார்ப்போம். ஸோ பயோபாட்னி அண்டு பயோசுவாலஜி இங்கே வந்து மோஸ்ட்லி 11th 9லேருந்து 12 வரைக்கும் கொடுத்துருக்காங்க பயோபாட்னி. அதே 12th பார்த்தீங்கன்னா 7 and 8, மற்ற டிஸ்ட்ரிக்கு 6, 7, 8 இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி 5th லெசன் வரைக்கும் தான் காலாண்டு வச்சுருப்பாங்க நிறைய டிஸ்ட்ரிக்டில், சரிங்களா? அதனால் இந்த டிஸ்ட்ரிக்டில் 7, 8 மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பயோசுவாலஜி பார்த்தீங்கன்னா 11th 9 to 11 கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 12th பார்த்தீங்கன்னா 9, 10, 11 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னொரு லெசன் 12, அதோட நமக்கு வந்து பயோசுவாலஜி முடிஞ்சிடும். அதுக்கடுத்து பியூர் சயின்ஸ் பாட்னி பார்த்தீங்கன்னா லெசன் 11th பார்த்தீங்கன்னா 9லேருந்து 12 வரைக்கும். அதே போல் 7, 8 கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இங்கே வந்து மற்ற டிஸ்ட்ரிக்ட் 6ம் ஆட் ஆகி வரும். அதுக்கடுத்து சுவாலஜி பார்த்தீங்கன்னா 11th 9 to 11 கொடுத்துருக்காங்க. 9, 10, 11 கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி 12th பார்த்தீங்கன்னா 10, 11, 12 இந்த 3 லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 9ம் ஆட் ஆகி வரணும். சப்போஸ் 9வது லெசன் வந்து காலாண்டில் வந்துருச்சு அப்படின்னா இங்கே வந்து இருக்காது, சரிங்களா? 10, 11, 12 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற சப்ஜெக்ட் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அக்கௌண்டன்சி கொடுத்துருக்காங்க, அட்வான்ஸ் தமிழ் இருக்குது, அக்ரி சயின்ஸ் இருக்குது, ஆடிட்டிங் இருக்குது, எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் மேக்ஸ் இருக்குது. காமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 21, 27 வரைக்கும் கொடுத்துருக்காங்க 11th. அதுமாதிரி 12th பார்த்தீங்கன்னா 18 to 23 கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 11லேருந்து 16 வரைக்கும். அதுக்கடுத்து 12லேருந்து 16 வரைக்கும் 12th. அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 11th 11லேருந்து 15 வரைக்கும், 12th 11லேருந்து 16 வரைக்கும். எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 9 to 11 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது 12th அதே தான், சேம் தான், சரிங்களா? அதுக்கடுத்து எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்லு, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 11th 12லேருந்து 16 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 12th 10லேருந்து 13 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நர்சிங் இந்த சப்ஜெக்ட் எல்லாமே பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, டைப் ரைட்டிங் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின் மோஸ்ட்லி அப்டேட் பண்ணியிருக்கோம் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு. அதேமாதிரி இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் நடந்த கொஷின்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல்.